பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, குழந்தை போல் ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் முன் மலையும் மடுவாகும். ஆதார வசனம் லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களே. பேதுரு அவன் கூட்டாளிகளான செபதேயும் குமாரர்கள் யாக்கோபு, யோவான் இவர்கள் மீனவர்கள். மீன் பிடிக்கும் தொழில், வேறு தொழில் இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் குலத்தொழிலே இதுதான். கடலும் அலைகளும் இவர்களுக்கு அத்துபடி. எத்தனையோ அனுபவங்கள் உண்டு. அன்று கடற்கரை பக்கம் திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவிடத்தில் வந்தார்கள். இதுதான் முதல் முறை அல்ல. அவருடைய உபதேசத்தில் ஈர்க்கப்பட்டவர்களாக அந்த காலை நேரத்தில் கூடிவிட்டார்கள். இதையும் மீனவர்கள் கேள்விப்பட்டிருந்திருக்கக்கூடும். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாததால் படவுகளை கரையில் ஓரத்தில் நிறுத்திவிட்டு வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். எப்போது வலைகளை அலசுவார்கள்? வேலை முடிஞ்சது, இனி அடுத்த கேட்ச்மெண்ட் தான். அலசி சுருட்டி படையில் வைத்து விடுவார்கள். முடிந்தது, இன்று அவ்வளவுதான் என்று முடிவரை அவர்களே எழுதிவிட்டு கொடுத்துவிட்டு அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு பேதுருவின் படகில் ஏறி சற்று கொஞ்சம் தள்ளிவிட கேட்டார். அதில் அமர்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பின் இதற்குள் இன்னும் நன்றாக விடிந்து வெளிச்சம் வந்திருக்கும். இயேசு பேதுருவை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்பொழுதுதான் மேற்கண்ட வசனத்தை பேதுரு சொல்கிறார். பாசிபிலிட்டியே இல்லை. ஆனாலும் அவருடைய வார்த்தையில் ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது, ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆகையால் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். போட்டான். 2 படவுகள் நிரம்பத்தக்க, அமிழ்ந்து போகத்தக்க மீன்களை பிடித்தார்கள். இது நிகழ்ச்சி நம்ம யாவரும் அறிவோம். இதன் மூலம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, நம்ம சொந்த அனுபவம் சத்தியமாகி விடாது. அனுபவம் நல்லது தான், இதன் மீது நமது விசுவாசம் இருக்கக்கூடாது. இப்படி அனுபவத்தால், அனுமானத்தால் காரியங்கள் சக்ஸஸ் ஆகி கொண்டிருந்தால் நாமே கடவுளாகி விடுவோம். நான் சொல்லுகிறேன் செய்யுங்க, கரெக்டாக தான் இருக்கும், எத்தனை முறை சக்ஸஸ் ஆகியிருக்கிறது, நானே, என்னால் தான் என்று இந்த நானே மகிமைப்படுத்தி விடுவோம். இது ஆபத்து. அன்று அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். உங்கள் அனுபவத்தின் மீதோ உங்கள் ஞானத்தின் மீதோ விசுவாசம் வேண்டாம். இவைகள் அவசியம்தான். தேவ கிருபையோடு அதன் மீது விசுவாசம், ஞானத்தின் மீது விசுவாசம் வேண்டாம். தேவ கிருபையை சார்ந்து இணையும் போது அவைகள் கணப்படும். உங்களுடைய அனுபவங்கள், அனுமானங்கள், திறமைகள் எல்லாம் தேவ கிருபையோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று பாடம் கற்றுக் கொடுத்தார். 2வது, இயேசு தன்னால் எல்லாம் முடியும் என்றும் தான் யார் என்பதையும் காட்ட அன்று இறங்கினார். இத்தனை மீன்களை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார்கள், பயந்தார்கள். 3வது, இயேசு இதைவிட பெரிதான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறேன் என்றதும் அப்படியே அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் பின்னே சென்றார். தங்களது அனுபவம், ஞானம், அனுமானம் குப்பை என்று அன்று உணர்ந்தார்கள். அன்று அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று இப்போது இதே டெமோவை வைத்து நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் சொல்லிவிட்டார் என்றால், வார்த்தை உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் லாஜிக் பார்க்காதீர்கள். உலக அறிவும் உங்களது அறிவும் வைத்து பாதை போடாதீர்கள். ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ரூமிற்குள் இருட்டாக இருக்கிறது, அங்கே பிசாசு இருக்கிறது, அங்கே போகக்கூடாது, அந்த குழந்தை அந்த பக்கமே போகாது. அப்படியே நம்பும். அதனால்தான் சொன்னார், ஒருவன் குழந்தையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்றார். தண்ணீரை சுவர் போல நிற்க வைத்தவர், பூமியின் சுழற்சியை யோசுவாவின் சொல்கோட்டு நிறுத்தினவர், ஆர்ப்பரிப்பின் சத்தத்தால் அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை தரைமட்டமாக இடிந்து விழ செய்தவர். இதெல்லாம் எப்படி என்று கேள்வி கேட்குறோமா? ஆம், இயற்கைக்கு மாறாக அவரால் மட்டுமே செயல்பட முடியும். அன்று செய்தவர் இன்றும் செய்வார், என்றும் செய்வார். இதையும் நம்ப வேண்டும். அவர்களுக்கு செய்தவர் நமக்கு செய்வார், நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வம்சங்களுக்கு, தலைமுறைகளுக்கும் செய்வார். அவர் செயலில் ஓய்ந்து போவதே இல்லை. யாருக்கு? எப்போது? அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் எப்போதுமே. புருஷன் உதவி இல்லாமல் எப்படி குழந்தை உண்டாகும்? இது மரியாளுடைய சந்தேகம். தேவதூதர் விளக்கம் கொடுத்தார். உடனே ஏற்றுக்கொண்டாள். எதை? தேவ வார்த்தையை. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள்.
கேள்வி கேட்பாடு இல்லாமல் தேவ வார்த்தை ஏற்றுக்கொண்டு என்ன நடக்கும், என் வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும், அவராலே என்று என்னால் ஏதும் செய்ய இயலாது, ஆனால் அவரது துணை கொண்டு கிருபை கொண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற சத்தியத்தை வார்த்தையை தூக்கி பிடித்து யாரெல்லாம் கனப்படுத்துகிறீர்களோ இன்றே தேவனுடைய கிரியை உங்களது எல்லைகளில் காணலாம். விசுவாசித்தவர்களுக்கு நடக்கும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தின் பகுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு சமாச்சாரத்தை சொல்லுகிறேன். சமாரியாவில் கொடிய பஞ்சம். ஒரு கழுதைத்தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் முற்றுகை போட்டார். யார் முற்றுகை போட்டது? சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத்து வந்து அவன் இராணுவத்தை முற்றுகை போட்டு உள்ளே இருந்து வெளியே வர முடியாது, வெளியே இருந்து உள்ளே போக முடியாது. இப்பொழுது இந்த நிலைமை வந்துவிட்டது. ஒரு கொடிய பஞ்சம், பெற்ற பிள்ளையை அடித்து தின்னும் அளவுக்கு பஞ்சம் வந்துவிட்டது. அப்பொழுது ராஜா எலிசாவை கூப்பிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான். அப்போ எலிசா சொல்லுகிறான், வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவிலே வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு எலிசா, உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். குஷ்டரோகிகள் போனது தெரியும். அவர்கள் வந்து சொன்னது இது அப்படியே நடந்தது. அவன் ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி லாஜிக் பார்த்தான், இது எப்படி நடக்கும்? இன்றைக்கி ஒரு பிள்ளைய 2 பேரும் சேர்ந்து பெத்த பிள்ளைகளை அடித்து சாப்பிடக்கூடிய நிலைமையில் இது எப்படி நடக்கும்? நாமும் என்றபடித்தான் நினைக்கிறோம், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும் என்று ஏன் பார்க்குறோம்? லாஜிக் பார்க்குறோம், நமது அறிவை கொண்டு பார்க்கிறோம். அதையெல்லாம் ஓரமாக தள்ளிவிட்டு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளுங்கள். குழந்தையை போல நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது கட்டாயம் நடக்கும். எப்படி அன்று சமாரியாவில் நடந்ததோ அதுபோல் உங்களுக்கும் நடக்கும். நடக்க வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு நீ கொடுக்க மாட்டார்கள், அவ்வளவுதான், நீ நடக்காது, முடிந்து விட்டது என்பவர்களுக்கு இப்போது கமாயிட்டு கொள்ளுங்கள். தகப்படே உம்மால் கூடும், எல்லாம் கூடும், இதோ முடிந்தது என்பதை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் என்று வைத்துவிட்டு அற்புதத்தை எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்வில் பெரிய மாபெரும் திருப்புவனை அதிசயத்தை காண்பீர்கள். எதிர்பார்த்தால் காண்பீர்கள், விசுவாசத்தோடு எதிர்பார்த்தால் காண்பீர்கள். நான் காத்திருப்பேன் தகப்பனே என்றால் நீங்கள் காண்பீர்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, இதெப்படி அதெப்படி என்ற கேள்விகளுக்கு இனி இடம் தர மாட்டோம். ஒருவரை தாழ்த்த உம்மால் முடியும், ஒருவரை உயர்த்த உம்மால் முடியும், கொல்லவும் உம்மால் முடியும், உயிர்ப்பிக்கவும் உம்மால் கூடும். உம்மால் எல்லாம் கூடும். இதோ முற்றுப்புள்ளி வைத்த அந்த காரியங்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். உயிர்ப்பிப்பீராக. உம்மையும் உமது வார்த்தையும் பிரிக்க முடியாது. உமது வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். உம்மையே நம்பி இருக்கிறேன். ஆகையால் என்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். யாருடைய கண்களும் பார்க்க அடியாளை உயர்த்த போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.